நண்பர்களே, விஜயின் பாயாச அரசு தொடர்ந்து தன்னுடைய மாபியா கும்பல்களை பயன்படுத்தி முற்போக்கு திராவிட சேனல்களை வேட்டையாடி ரத்தம் குடித்து வருகிறது. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்களா? எண்ணற்ற சேனல்களை பல்க் ரிப்போர்ட் மூலம் முடக்கி இருக்கிறார்கள். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அப்ப நம்ம வெளியூர் ஆளுங்களை வச்சு அவனையும் போட்டு நிறுத்துறா. போதுன்னு பொறுமையா இருந்தாக்கா இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன்டா. தாய்க்கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க போடா. இனிமே ஒரு வார்த்தை பேசுன மூச்சே வாங்காது. அடச்சி, உன்னால ஆனத பாத்துக்கடா. அதன் பாதிப்பின் வரிசையில் அரை மெண்டல், கேபி ட்ரோல் 2.0 சேனல்களில் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேருவது இல்லை. எனவே நமது நண்பர்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் செய்து காமெண்ட் செய்யுங்கள். வீடியோக்கள் அப்போது மீண்டும் நம் மக்களை சென்றடையும். மறக்காமல் கேபி ட்ரோல் 2.0 ஆர்மெண்டல் சேனல்களை சர்ச் செய்து லைக் காமெண்ட் செய்யவும். நன்றி. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிட்டு அதுலயே இருக்காரு. முதல்ல நீங்க சொன்ன ஒரு கிரிமினல் பைத்தியம், அது சொல்றது எல்லாமே பொய், அவதூறு, ஆபாசம். என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயமே அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட, நீங்க ஏன் தயவு பண்ணி ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்றது நியாயமா? இது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா? தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டீங்களா? ஆளுநர் நிகழ்ச்சியில திருவள்ளுவர் உருவப்படத்துக்கு காவி உடை அணிஞ்சிருக்காங்க. நீங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. முந்தைய ஆட்சியை விட நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த கோரிக்கையை அரசு கண்டிப்பா பூர்த்தி செய்யும். அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்துக்கணும். கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னீங்களே, உண்மையிலே மீட்பீங்களா? அந்த கோரிக்கையை அரசு கண்டிப்பா பூர்த்தி செய்யும். அதற்குண்டான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை அரசு கண்டிப்பா பூர்த்தி செய்யும். அதற்குண்டான நடவடிக்கை. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். படிச்சு சொன்னோம்டா, 1000 மடங்கு கேவலமானவங்க இந்த டிவி கட்சின்னு. எங்க நொண்ணே வந்தா மாற்றம் கிடைக்கும், எங்க நொண்ணே வந்து எங்களை வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு வசனம் எல்லாம் பேசுனீங்களடா. ஓட் போட்டீங்கல்ல, அனுபவிங்க. அவர் எப்படி வேணா இருக்கட்டுமே, அவர் குடிகார அயோக்கிய பொம்பளை குறுக்கியாவே இருக்கட்டுமே, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். ஏன்ட்டு என்ன சொன்ன? 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். உங்ககிட்ட வாங்கின காசுக்கு 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 2 குத்துனேன். மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனேன் உன் கையை தரோளமா குத்துனேன். கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. போய் குளி போ. இப்படி கன்றாவியா கேமரா நடுங்க உட்காந்துக்கிட்டு இப்ப குளி வாட எங்க அடிக்குது. என்ன பிரதர் ட்ரை பண்றீங்க? இல்ல நான் டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர் தான், என்ன ட்ரை பண்றீங்க? இப்ப அந்த அக்கா குளிச்சுட்டு வரணும், பல்லு தேய்ச்சிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் அவங்க கருத்துக்கணும் நீங்க எடுத்துப்பீங்களா? இல்ல நான் கேக்குறேன், அவங்க என்ன வேணாலும் கருத்துக்குள்ள இருக்கட்டும், அவங்க தப்பாவே கூட பேசியிருக்கட்டுமே, கருத்தால தானே கையாளணும். இந்த குளிச்சுட்டு வா பல்லு தேய்ச்சிட்டு வான்னு சொல்றது எது தெரியுமா? வெறும் நாத்தடிக்குது சும்மா மார்க் பண்றது ஜோக் பண்றது கிடையாது. அவங்க சொல்றது எங்களை மாதிரி கருப்பா இருக்கிறாங்க போய் குளிச்சுட்டு வா அப்பதான் வெள்ளையாவ அப்படின்றதால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது ரேசிசம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் உன் மூஞ்சி எப்படி இருக்கு பாருடா அப்படின்னு கேட்கும்போது சரி நீ போய் குளிச்சுட்டு வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்பாங்க. அந்த குளிச்சுட்டு வாடிங்கிற அர்த்தம் நாங்கெல்லாம் கருப்புன்னு சொல்றது, குளிச்சுட்டு வந்து அப்பயா வெள்ளையா இருக்கியான்னு பாக்குறதுன்னு சொல்றது. ஏன் ரேசிசம் பாடி ஷேமிங் பண்றீங்க? ஏன் பண்றீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதை நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு கரண்ட் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு, இல்லன்னா ஒரு இன்வெர்டர் கொடுப்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. சோலி முடிச்சு. கைஸ், தமிழ்நாடு ஃபுல்லாவே பவர் கட்டு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு டிவிகே கவர்மெண்ட் சொல்ற பதில் என்னன்னா, மின்தடையை இப்போதைக்கு சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. EB ஹெட் ஆபீஸ்ல முக்கியமான ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணோம். சோ அதுல இருந்து முக்கியமான டேட்டாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. காளி சூலி ஹோலி ஹோலியா ஓம் கிரீம் பச்சக் 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 ஜெய் ஜம்பலிங்கம். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு ஆல்ரெடி டிவிகே மெம்பர்ஸும் சரி அவுட் சைடர்ஸும் சரி திரிஷா மேல செம்ம கான்ல இருக்காங்க. திரிஷாவை பார்த்தாவே எல்லாருமே காண்டாகுறாங்க. இதுல இந்த திரிஷா அக்கா வேற சும்மா இருக்கிறது இல்ல, போஸ்டரை பார்த்துட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு இந்த அக்கா. வர வர பாக்கிறதுக்கே ரொம்ப விருப்பா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொடி படத்துல தனுஷ்க்கு நடந்ததுதான் விஜய் அண்ணாக்கும் நடக்கும் போல, யாருக்கு தெரியும். அவ்வளவுதான்,
எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனத் கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. இந்த வீடியோல நான் எந்த கேள்வியுமே கேட்கல. அவர் அப்படி பேசியிருக்காரு, இப்ப இப்படி பேசுறாரு அப்படின்றத எடுத்து போடுறேன். இதுக்கே தற்கூரிகள் கமெண்ட் செக்ஷன்ல எப்படி கதறுவாங்கன்னு வந்து பாருங்களேன். மாப்பிள அவனுக்கு சைடு 50 பேர், நம்ம சைடு 50 பேர், சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டான சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. நான் என்ன கேக்குறேன், நான் எவ்வளவு அரசியல் பாத்துருக்கேன், நீங்களும் பாத்துறீங்க. ஒரு பொய்யை நீங்களா கட்டமைச்சு அந்த பொய்க்கு ஒரு பதில் சொல்லுவாங்களா? ஒண்ணும் இல்ல. ஏன் நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? உன்னை யாரு போட வேணாம்னு சொன்ன? இவராவே உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கோட்டு போடக்கூடாதா, சூட்டு போடக்கூடாதா? யாரையா முதல்ல சொன்னா? என்னடா இவ்வளோ அபாண்டமா பொய் சொல்றாங்க. இல்லாத பொய்யை உருவாக்கி அந்த பொய்க்கு மேல ஒரு அபாண்டமான பொய்யை பில்ட் பண்ணி அப்படி பண்றாங்களே அப்படின்னும், இவ்வளவு அபாண்டமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அபாண்டமான பொய்யும் ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்னு சினிமாவிலையும் போட்டு போட்டு நினைக்கிறேன். அப்ப இங்க வந்து போட்டு போட்டா போடக்கூடாதா? யாருப்பா உன்னை போடக்கூடாது? நல்லா போட்டுக்கப்பா, நல்லா போட்டுக்க. ஒரு பேரே அழியாது. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு முன் பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு போராட்டம் பண்ணாங்கல்ல, இப்போ ஆட்சிக்கு பின் பாருங்க. 2-3 நாள் தெரிச்சிட்டேங்க. யார் கையிலையும் சீன் பேப்பர் இல்லை. எப்படின்னா வருவாரு, சார் வரீங்க, அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து யோ என்னையா எந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்கிறது, நான்லாம் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஆமாம் விடுவேண்ணா, வீட்டுக்கு போகிறேன்டா, என்னால் முடியாதுடா சத்தியமா. அடுத்த 4-5 மாதம் என்னடா பண்ண போகிறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி அப்புறமா கூப்பிட்டு பார் நண்பா, இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் வேணாம், ஒரே மாதிரி மொத்த டீமுக்கும் சீன் பேப்பர் கொடுத்துருங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி போய் என் லவ் மட்டும் சொல்றீங்களா இது கொடுத்து? இது என்ன லவ்? லவ் லவ் அவர்கிட்ட சொல்லணும். ஏன் நீங்களே சொல்லலாமே? பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷை தான் வருது. ஷை வருது கொஞ்சம். எப்படியாவது ஓகே பண்ணிடுங்க. I don't know. நீங்க அடிச்சதை யாரில பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுது. ஓகே சொல்லுச்சு.